அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்ட நஷ்டங்களுக்கான ஒரு கடைசி நாளாகவே இருக்கப்பெற போகின்றது. இனி வரக்கூடிய காலங்கள் தங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமான வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மேன்மையாகவே இருக்கும். கடந்த காலங்களில் சிறு சிறு உடல் உபாதைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டிருப்பீங்க. அது பரிபூரணமாக குணமடைந்து நீங்கள் உற்சாகமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் தங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்காதுங்க. இந்த நேரத்தில் ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நினச்சதை விட ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகின்றது. அதே நேரம் அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. சுபகாரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். சுப நிகழ்வுகளில் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு தக்க ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஆன்மீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் இப்போ கோயில் திருப்பணி இருக்கலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு இறை தொண்டு செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும்.
கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அதே நேரம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க. தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம். எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால செல்லவும் உண்டாகலாம். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வெளிப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம்.
புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது.